என் செல்லக் குழந்தையே, நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது என் பிள்ளை என்னை தொட்டு உள்ளே அழைத்து விட்டது. அதனால் என் குழந்தைக்கு அந்த செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த நொடி பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் பொழுது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை புலம்பி தவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை புலம்பலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விடியல் இது. இந்த விடியல் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்க போகின்ற ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் தினம் தினம் நினைத்து பெருமைப்படவும், நாம் இதையா சாதித்தோம் என்று சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்கின்ற அளவிற்கும் மிக பெரியதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. என் குழந்தையே, தேவையில்லாத சிந்தனைகள் இன்று உனக்குள் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்க வருகிறேன். அம்மாவினுடைய அன்பு உன் இல்லம் முழுக்க நிரம்பி இருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் உன் தாயானவள் உன்னை விட்டுவிட்டது கிடையாது. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் என் குழந்தை, அதிலிருந்து உன் வாழ்க்கை என்னவாகிவிடுமோ என்று நினைத்து பயம் கொள்ளாதே. எதிர்பாராத பல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட நான் நினைக்கின்ற இந்த நேரத்தில் இனி எல்லாமுமே உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை, நீ பதற்றமடைந்தது எல்லாம் போதும். எல்லாமுமே உன்னை வாழ வைக்கவும், உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே உன் கைகளில் தூக்கி கொடுக்கவும் தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காகவோ இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும், யாருக்காகவோ நீ அனுபவித்த வேதனைகளும் உன்னை விட்டு நீங்கி இனி உனக்காக எல்லாமும் உன் வாழ்க்கையில் மாறப்போகின்றது. நீ எப்பொழுது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டாயோ அப்பொழுதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. அப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க தொடங்கிவிட்டது. என் குழந்தையே, நம்பிக்கைதான் வாழ்க்கையில் எல்லாம். ஆனால் அதை யாரிடம் வைக்க வேண்டும் என்பதும் அவசியம். நாம் போகின்ற பாதையில் எல்லோர் மீதிலும் நம்பிக்கையை வைக்க முடியுமா என்ன? நிச்சயமாக முடியாது. என் குழந்தையே, ஒருவரோடு நாம் பேசிவிட்டவுடன் அவர்களை பற்றி புரிந்துவிட்டதாக ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அவர்களினுடைய உண்மையான குணம் என்னவென்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உண்மையிலேயே எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும், இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற பல உண்மைகளும் என்றும் என்றென்றும் உனக்கு புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுவெல்லாம் மாற வேண்டிய தருணம். ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்ததல்லவா? எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ ஒருவரிடத்தில் பழகும் பொழுது அது உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்மிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை பொறுத்துதான் ஒவ்வொருவரினுடைய குணத்தையும் நாம் உறுதி செய்ய முடியும். என் பிள்ளையை, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என்றும் என்றென்றும் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். என் பிள்ளையை, தூய்மையும் நேர்மையும் உண்மையும் விடாமுயற்சியும் ஒருவரிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதை விடவும்
இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறெதுவும் தேவையில்லை. இந்த விடாமுயற்சி உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். உனக்குள் இருக்கின்ற உண்மை பல நல்ல விஷயங்களை உனக்கு பெற்றுக் கொடுக்கும். எந்த இடத்திலுமே என் பிள்ளை தான் ஆசைப்படுகின்ற விஷயங்களை விட்டு கொடுக்க நீ நிச்சயமாக துணியக்கூடாது. எதனால் சொல்கிறேன் தெரியுமா? என் பிள்ளையே, யாருக்காக நீ இதையெல்லாம் ஓடி ஓடி செய்ய நினைக்கிறாயோ அவர்களை விட மிகவும் மோசமான நிலையில்தான் நீ இருக்கிறாய் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இதை பெறுவதற்குரிய தகுதியானவர்கள்தானா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசிக்கும் பொழுது நீ அப்படி நினைத்து விட்டாயானால் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் பிள்ளையே, நீ ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கிறாய். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமும் என்னவென்று நினைக்கிறாய். இதுவே இந்த வாழ்க்கையில் இத்தனை கால பயணத்தில் உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றிதான். ஏனென்றால் எதை பற்றியும் சிந்திப்பதில்லை, எந்த விஷயங்களை பற்றியும் யோசிப்பதில்லை, எதையுமே இந்த வாழ்க்கையில் பெரிதாக கண்டுகொள்வதும் இல்லை. ஆனால் என்ன நடந்தாலும் அதில் தனக்கு என்றது என்ன என்கின்ற ஒரு சுயநலம் என் பிள்ளைக்கு இருக்கின்றது. சுயநலத்தோடு வாழ்வதுதான் இப்பொழுது நல்லது போன்று தோன்றுகின்றது. ஆனால் உன்னுடைய சுயநலத்தில் அடுத்தவர்களை கெடுக்கின்ற எண்ணம் இருக்காது. உன்னுடைய சுயநலத்தில் யாருக்கும் எந்த கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்காது. தனக்கானதை, தனக்கென்று உரிமையானதை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சுயநலம் மட்டும்தான் அதற்கு உண்மையானதாக இருக்கப் போகின்றது. இப்பேற்பட்ட சுயநலம் ஒருவருக்கு இருப்பதில் எந்த தவறும் இல்லை. இப்பேற்பட்ட சுயநலம் ஒருவருக்கு இருப்பதனால் அவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பங்கள் வரப்போவது கிடையாது. இங்கு எல்லோருமே சுயநலமாக இருந்து கொண்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்கின்றார்கள். ஆனால் என் பிள்ளை, அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று தானே நினைக்கின்றாய். உன்னுடைய இந்த எண்ணத்திற்கே இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எதிர்பாராத விஷயங்களை பெற்று எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நொடி பொழுதிலும் வராகியின் அன்பு நமக்கு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் எதிர்வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் எதை பெற நினைக்கின்றோமோ அதை பெறுவதில் நம்முடைய கவனம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே. ஏனென்றால் உன்னுடைய கவனம் அதன் மீது செல்லும் பொழுது அது உன்னை விரைவாக வந்து சேர்ந்துவிடும் என்பதுதான் உண்மை. இத்தனை நாள் மாற்றங்களையும் நீ உன் வாழ்க்கையில் அப்படியே ஒரு ஓரத்தில் வைத்துவிடு. இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிரு. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் வந்தாலும் அது எல்லாமும் உன்னை உனக்கே அடையாளம் காண்பித்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும், உன்னோடு நான் வருகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை யார் என்று உனக்கே காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்கள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தானே செய்கின்றது. நீ யார்? நீ என்ன செய்கிறாய்? எந்த ஒரு காரியத்திற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதனை எல்லாம் எப்பொழுதுமே நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏதோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம் என்று சொல்லி ஏனோ தானோ வென்ற வாழ்க்கையை எப்பொழுதுமே வாழக்கூடாது. இதற்காகத்தான் பிறந்தேன், இதை பெறுவதற்காகத்தான் பிறந்தேன் என்று சொல்லி என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் தேடத் தொடங்கிவிட வேண்டும். நம்பிக்கையோடும் என் பிள்ளை நல்ல மனநிலையோடும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருந்து
நான் தருகின்ற எல்லா மாற்றங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யாரும் நமக்கில்லை என்று சொல்லி புலம்பினாய். ஆனால் இப்பொழுது உன் தாயானவள் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய். இதற்கு மேலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது என்றால் அது உன்னை பற்றிய, உனக்குள் மறைந்து கிடக்கின்ற உன்னுடைய திறமை பற்றியதுதான். எந்த இடத்திலும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக என்றென்றும் உனக்கு மிக பெரிய கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் நான் நினைத்தால் கூட உனக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம். ஆனால் உன்னுடைய நம்பிக்கையும் உனக்குள் இருக்கின்ற விடாமுயற்சியும் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் போய்விடாது. எல்லா விஷயங்களுக்குமாக நீ எப்பொழுதுமே பொதுவானதாக இருந்து கொண்டிருந்தாயானால் இது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்காது. இனிமேல் இதற்கு அனுமதி கொடுக்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும். நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுப்பது என்று உணர்ந்துவிட்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மகிழ்ச்சியோடு இரு. ஒவ்வொரு விடியலையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து அந்த விடியல் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் பிடிவாதம், எது வேண்டுமோ அது தனக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது, இது போன்ற எண்ணங்களை விடுத்து என்ன வந்தாலும் சரி தன்னுடைய சொந்த முயற்சியால் அதை பெற வேண்டும் என்பதும், அதற்கு 1000 தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிவோம் என்று சொல்லி என் பிள்ளை முன்னெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக நல்லதொரு சந்தோஷம் காத்து கொண்டிருக்கின்றது. சந்தோஷம் என்பது யாருக்கு தான் தெரியுமா? யார் ஒருவர் தான் கொண்ட நம்பிக்கையும் தான் கொண்ட அன்பும் அந்த தெய்வத்திற்கு மிகவும் பிடிக்கிறது என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வாழ்க்கையில் அத்தனையும் சாத்தியம். மற்றவர்கள் எல்லாம் எந்த சுயநலத்தோடும் வாழ்க்கையில் தான் செய்கின்ற விஷயங்களினால் மற்றவர்களுக்கு கெடுதல் நடந்து விடாமல் பார்த்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வம் தானாகவே தேடி வந்து மிக பெரிய உதவியை செய்யும் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா அவர்கள் கெடுதலை மட்டும் தானே செய்கின்றார்கள், அவர்கள் இந்த வாழ்க்கையில் எனக்கு பேராபத்தை மட்டும் தானே உருவாக்குகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைய முடியும் என்று? என் பிள்ளையை, சுயநலமாக இருப்பவன் அடுத்தவன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கிறான் என்றால் இவனை முதலில் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிவிடும். தெய்வம் உனக்கு யாரோடு இருக்க வேண்டும், யாரோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும். உனக்கான நன்மைகளை என்றும் என்றென்றும் உன் வசமாக்கி கொடுக்கும். எந்த நொடியிலும் நீ என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான நம்பிக்கையையும் மனநிறைவையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வராகியின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எதை செய்தாலும் அதில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துவிட்டு அந்த செயலை நீ செய்ய தொடங்க வேண்டும். இத்தனை காலமும் போனது எல்லாம் போகட்டும். இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க தயாராக இரு. உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உன்னை உயிர்ப்போடு ஓடச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் என்றென்றும் நீ எதிர்பாராத விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எண்ணற்ற பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்ட பொழுதும் இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னால் எந்த அளவிற்கு மீண்டு வர முடிகின்றதோ அந்த அளவிற்கு இனிமேலும் என் பிள்ளை நீ மீண்டு வர தயாராக இரு. எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் இந்த வராகியின் பிடியிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது.
அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.